ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் தால் கறி அதாவது பருப்பு கறி எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தால் கறி செய்கிறதுக்கு 1 கப் தால் எடுத்து நல்லா 2 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தால் கறி குக் பண்ணுறத 2 மெத்தடாக நான் சொல்லி தந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரங்காட்டியும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை பொரிசில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதில் வாட்டரும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, உளுவரிசி 1/4 டீஸ்பூன், 3 வெள்ளைப்பூடை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பச்சை கொச்சிக்காய், பாதி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மாசித்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க தால் கறியை. இந்த தால் கறி குக் பண்ணும்போது இதில் ஃபஸ்ட்லேயே சோல் சேர்த்துக்கக்கூடாது. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இதில் சோல்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் குக் பண்ணும்போது இதை லிட்டால் கவர் பண்ண வேணும். லிட்டால் கவர் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரியே குக் பண்ணுங்கள். சம்டைம் நீங்கள் லிட்டால் கவர் பண்ணி குக் பண்ணினீங்கன்னா இந்த தால் கறி அப்படியே பொங்கி வெளியே கொட்டிடும். சரியாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா தால் எல்லாம் நல்லா வெந்து தண்ணியும் வற்றி வந்திருக்கு. சம்டைம் நீங்கள் இந்த தால் குக் பண்ணும்போது தண்ணியெல்லாம் வற்றி தால் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தாலை. நல்லா தால் கறி தண்ணியெல்லாம் வற்றி திக்காக வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மெஷ் பண்ணி விட்டுக்கும். நல்லா மெஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 கப் கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். கோகனட் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது மிச்ச நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதிக்கக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. கோகனட் மில்க்கும் இதோட அளவே தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தால் கறி ரெடி ஆகிடுது. தாலுக்கு தாளித்து கொட்டுறதுக்காக வேண்டி நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணணும் இல்லை, சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 காஞ்ச கொச்சிக்காவை 2ஆக உடச்சிட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். தாளித்து கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தால் கறியை இதை விட நீங்கள் குயிக்காகவும் ஈஸியாக குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு சொன்னால், நான் லாஸ்ட்டுக்கு தான் இதை தாளித்து கொட்டினேன். நீங்கள் அப்படி லாஸ்ட்டுக்கு தாளித்து கொட்டாமைக்கு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற பொருட்ஸ்லேயே ஃபஸ்ட்டுக்கு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சுட்டு அப்புறமா அதில் தாலையும் போட்டரை மிக்ஸ் பண்ணி நான் போட்டிக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்டும் அதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா மெஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோகனட் மில்க் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.